மத்திய அரசாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு பார்க்குறீங்க. மக்கள் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹரியானாவில் டபுள் இன்ஜின் சர்க்கார், ஹரியானாவுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மாநிலத்திலும் ஆட்சி, மத்திய பிரதேசத்திலும் மாநிலத்திலும் ஆட்சி, மத்தியிலும் ஆட்சி, மத்திய பிரதேசம் மாநிலத்திலும் ஆட்சி, மத்தியிலும் ஆட்சி இன்றைக்கி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. டெல்லி நேற்றுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், டெல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. இது என்னன்னா மக்கள் அந்த பகுதியினுடைய வளர்ச்சி, ஏன்னா டெல்லியில் ஃபெட்டப்பாகி போயிருந்தாங்க. கெஜ்ரிவாலினுடைய ஊழல், கெஜ்ரிவாலினுடைய அராஜகம், கெஜ்ரிவாலினுடைய ஆணவம், கெஜ்ரிவாலால் அங்கே பல வளர்ச்சி பணிகள் தடைபெற்றிருந்தது. அதனால் அங்கே ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்து கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாதனால அங்கே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பணிகள் முடங்கியிருந்தது. இன்றைக்கு அங்கே மக்கள் பார்த்தார்கள். அதனால தான் கெஜ்ரிவாலை தூக்கி விட்டு மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள். வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக. வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்க, உடனடியாக ஆட்சி வந்தோடனே யமுனாவை உடனடியாக க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா நம்ம பிரதமர் ஏற்கனவே சபர்மதி ஆறு, நர்மதா ஆறை குஜராத்தில் க்ளீன் பண்ணி அந்த ஆற்று தண்ணியை குடிக்கிறோம். அந்த ஆற்று தண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய திமுக அரசாங்கம் வருஷம் சொல்கிறோம், கூவத்தை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க, சென்னையை சிங்கார சென்னை ஆக்குறோம், கூவத்தை சீரமைப்பு. கூவத்தை சீரமைச்ச மாதிரியும் தெரில, சிங்கார சென்னையை ஆக்கின மாதிரியும் தெரில. கூவத்தை விட இன்னும் கீழே தான் போய் கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு வளர்ச்சின்னா மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது வளர்ச்சியினுடைய விகிதம் டபுள் மடங்கு. இன்றைக்கி பீகாரினுடைய வளர்ச்சி, ஆந்திர பிரதேசனுடைய வளர்ச்சி, மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி, இந்த மாநிலங்கள்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கூடி சீக்கிரம் டபுள் இன்ஜின் சர்க்கார் வர இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அப்போது மிக முக்கியமான வளர்ச்சி பணிகள்லாம் இப்போ தடைபட்டிருக்கின்ற வளர்ச்சி பணிகள்லாம்